எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். தான் ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மிகுதி முழுவதும் இந்த அரசியலமைப்பில் இருப்பதாக குறிப்பிட்ட ஜே.ஆர். ஜெயவர்தன, போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று யுத்தத்தை பிறப்பித்த ஜே.ஆர். ஜெயவர்தன தன்னுடைய மரணப்படுக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கைக்கு சமஷ்டி மிக பொருத்தமானது என்று. தயவு செய்து யோசியுங்கள். காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது, வரலாறு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த காலத்தினுடைய வாய்ப்பையும் வரலாற்றினுடைய சந்தர்ப்பத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும், தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணிலே ஒன்றாக கைகோர்த்து இந்த நாட்டை வளர்ப்பது மிக நீண்ட தூரத்துக்கு செல்லாது. ஆனால் அந்த ஒன்றாக இருத்தல் என்பது சம உரிமை அல்ல. அது நாங்கள் ஒரு தேசிய இனமாகவும் நீங்கள் ஒரு தேசிய இனமாகவும் எங்கள் கரங்களை இறுக பற்றி கொள்வதற்கான காரணியாக அது அமைய வேண்டும். பல தடவைகள் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நாங்கள் பல தடவைகள் ஏமாற்றப்பட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கைகளை இழந்திருக்கிறோம். குறிப்பாக 1987 ஜூலை 29 கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கையிலே இன்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்றும் அது கிடப்பில் இருக்கின்றது. அதனை பயன்படுத்த முடியாது. தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை உங்களுடைய அரசு, உங்களுடைய ஏவிபியினர் தான் வழக்கு போட்டு பிரித்தார்கள். ஆகவே சமாதானத்தினுடைய கதவுகளை திறக்க வேண்டிய மிகப்பெரிய சாவி இன்று உங்களுடைய கையில் இருக்கிறது. இது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை.